வணக்கம். நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, எந்த கட்சி சுயநலமா யோசிக்க ஆரம்பிக்குது, எந்த கட்சி தலைவர் தன் கட்சியை காப்பாத்திக்க ஓடிட்டு இருக்காங்க, ஓட போறாங்க, மக்களுக்காக யார் பாடுபடுறாங்க, மக்களுக்காக யார் நிக்கிறாங்க, இதை தாண்டி மக்களுக்காக நிற்பாங்களா இல்லை தன் கட்சியை காப்பாத்திக்க ஓடுவாங்களா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் மணி நேரம்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒரு ஓரிரு நாள்ல தெரிஞ்சிடும். டிஎம்கே ஏடிஎம்கே தான் சேர்றதா முடிவு பண்றாங்க அப்படின்னு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. பிசிகா சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க பதிலே சொல்லாம. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு எங்க பாண்டிச்சேரியில ரெசார்ட்ல வச்சிருக்கிற எம்எல்ஏஸை சேஃபா வச்சிருக்காரு எடப்பாடியார். அவருக்கு நான் தான் சொன்னேன் பழைய வீடியோல, அவருக்கு ஈகோ, இந்த பையன் கிட்ட நம்ம போய் நிக்கணுமான்னு. அதே போல நம்ம தலைவரும் குறைஞ்சவர் இல்லை, ஏடிஎம்கே கிட்ட போய் நிக்கவே இல்லை. நின்று இருந்தாருன்னா இன்னத்துக்கு இவர் தான் சிஎம், என்ன அவரும் சிஎம்மா இருக்கணும்னு கேட்டிருப்பாரு சில நாள். ஆனா அந்த தப்பை மட்டும் தலைவர் விஜய் அவர்கள் செய்யவே இல்லை. காரணம் அங்க பிஜேபி இருக்கு. நம்ம கொள்கை எதிரி பிஜேபி அங்க இருக்கும்போது கண்டிப்பா தலைவர் அந்த தவறை செய்யவே மாட்டார். அந்த காரணத்தினாலதான் ஏடிஎம்கே பக்கம் அவர் போகவே இல்லை. பல பேர் உட்காந்து ஊடகத்துல கதறாங்க, ஏடிஎம்கே போயிருந்தா அவர் மிகப்பெரிய இது எடுத்திருப்பாரு, மிஸ் பண்ணிட்டாரு. மிஸ் எல்லாம் பண்ணல. அவர் போட்டிருக்கிற லைனை தாண்டி இப்படி அப்படி போகாம, நான் இதை செய்யத்தான் வந்திருக்கேன், இதுக்காக தான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன், இதை தாண்டி நான் போக மாட்டேன், என்னுடைய சுய கட்டுப்பாடு இருக்குல்ல அதை விட்டுதான் நான் இதெல்லாம் பண்ணணும்னு இருக்குன்னா நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன், நான் மக்களை ஏமாத்த மாட்டேன்றது தலைவர் விஜய் அவர்கள் மனதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா மற்ற கட்சியில இருக்கவங்களுக்கு இருக்கான்னா இல்ல. எலெக்ஷன் அன்னைக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அழுதப்போ பாவமா தான் இருந்துச்சு. நானே வீடியோல சொன்னேன், எனக்கு கஷ்டமா இருக்கு பாவம் அவர் கண் கலங்கும் போது அப்படின்னு. ஆனா இப்போ சொல்றேன், அந்த கண்ணும் முதலை கண்ணீர்னு நினைக்கும் போது சத்தியமா எப்படியெல்லாம் கேம் ஆடுறாங்கடாப்பா அரசியல்ல அப்படின்னு ஆச்சரியமா பாக்குற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் இவங்களுடைய முகத்திரைகள் எல்லாம் கிழிக்கப்படுதுன்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. எடப்பாடியார் முன்னிலையில எடப்பாடியார் ஆக்டிங் சிஎம் மாதிரி உட்கார வச்சு பின்னாடி இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றதா பிளான் டிஎம்கே சைட்ல இருந்து. அப்படி ஒண்ணு நடந்தா எதிர்கட்சி தலைவரா நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் உட்காருவார். அப்புறம் இருக்குடி உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் ஆடினீங்க. ஆனா நல்லா பாத்துக்கோங்க மக்களே, யாரெல்லாம் திமுகக்கு, யாரெல்லாம் அதிமுகக்கு, யாரெல்லாம் விசிகே, யாரெல்லாம் சிபிஐ சிபிஎம் தேமுதிக இன்னும் முஸ்லீம் லீக் இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் போட்டீங்களோ எல்லாரும் வருத்தப்பட போறீங்க. நான் சாபல்லாம் விடல, உண்மையை சொல்றேன். அவங்க யாருக்குமே உங்க யார் மேலேயும் போட்டவங்க யார் மேலேயுமே அக்கறையே கிடையாது. திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு, அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு கருணாநிதி அவர்களால் வழிநடத்தப்பட்ட ஒரு கட்சியா இருந்தது. அதுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதுக்கு ஒரு அனுதாபிகள் இருக்காங்க. அதிமுகன்னும் போது இந்த கட்சிக்கு அவங்க சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஐயா, அப்புறம் ஜெயலலிதா அம்மா, அது இந்த மாதிரி வழியா அவங்களுடைய அனுதாபிகள், அவர்களுடைய எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களுடைய அனுதாபிகள் தான் இப்போ ஏடிஎம்கேவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு ஒண்ணு சேருமா அப்படின்னா, இவங்க இப்ப என்ன நினைப்புன்னா, நம்மளை தாண்டி ஒரு புது ஆள் உள்ள வந்தான்னா, நம்மளை தாண்டி நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டான்னா அவன் நின்றுட்டானா நம்ம காணாம போயிடுவோம் அப்படின்ற நினைப்புலதான் இவங்க கூட்டு சேர்றாங்க. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா மக்கள் இதுக்கு மேலதான் தெரிய ஆரம்பிப்பாங்க. இத்தனை நாள் நம்மள என்னெல்லாம் சொல்லி உருட்டுனாங்க. இந்த பக்கம் பிஜேபி இருக்கு ஏடிஎம்கேல, இந்த பிஜேபியை எப்படி பிசிகா சிபிஐ சிபிஎம் இவங்க எல்லாம் ஒத்துப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும். முஸ்லீம் லீக்லாம் இருக்கு, இவங்க எல்லாம் எப்படி ஒத்துப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதே போல எடப்பாடியாரும் உதயநிதி ஸ்டாலினும் என்னெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க, வார்த்தை போர் நடத்தினாங்கல்ல எலெக்ஷன் டைம்ல. இவர் ஒரு போட்டோ வச்சுட்டு இவர் என்னடான்னா சசிகலா அம்மா காலில் விழுந்த கதையெல்லாம் உதயநிதி அவர்கள் சொன்னாரு. இவர் என்னடான்னா நைட்ல 12 மணிக்கு லைக் போட்டது ஷேர் பண்ணது நடிகை, அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் வச்சு ஷேர் பண்ணாரு. ரெண்டு பேரும் அவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பரிமாறிக்கிட்டாங்க, அதாவது பப்ளிக்ல. இப்படிப்பட்டவங்க நாளைக்கு ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய போறாங்களாமா. இது தாங்க கேவலமான அரசியல். இந்த கேவலமான அரசியல் தான் நம்ம வேணாம்னு அடிச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் எந்த காலத்திலயுமே ஒரு கேவலமான அரசியலையோ கேவலமான வார்த்தைகளையோ எதுவுமே பண்ணது கிடையாது. தந்தி டிவியில ஊடகத்துல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுல ஒருத்தர் கூட வார்த்தை இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த மீட்டிங்ல ஏடிஎம்கேக்கு, அப்ப ஏடிஎம்கே நீங்க கூட்டணி போறீங்களா அப்படின்னு ஏடிஎம்கே சார்ந்த கோவை சத்யன் அவர்கள்கிட்ட கேட்கறாங்க. இல்ல அப்படின்னு வார்த்தை வரமாட்டேங்குது. மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு கோவை சத்யன். எனக்கு அவர் மேல ரொம்ப மரியாதை இருக்கு. அவர் ரொம்ப ப்ராப்பரா பெர்ஃபெக்டா நல்ல டேட்டாவோட பேசுறவர். இப்போ சமீப காலங்கள்ல விஜய் அவர்களை ஒரு கீழே போட்டு பேசுறதும் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இந்த எலெக்ஷன் டைம்ல. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள்னு மென்ஷன் பண்றாரு. இதுலயே புரிஞ்சு போச்சு, ஐயா நீங்க ஒரு பிளான் பண்ணிட்டீங்க, உங்க கட்சியில மேல இடத்துல ஒண்ணு நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, நடத்துக்கோங்க. அடுத்து டிஎம்கே சப்போர்ட்டர் ஒருத்தர் அவர் என்ன பதில் சொல்றாரு, வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க ரிக்வஸ்ட் கேட்டு, அதாவது எங்க கட்சியில எங்களுக்கு கூட்டணி கொடுங்க அப்படின்னு சேருங்கன்னு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்களாமா, நேரடியா சொல்லலையாமா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வேற சொல்றாரு. பத்திரிகை, இப்ப கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு வராங்க, வீட்டுக்கு கொண்டு கொடுத்தா தானே நீங்க போய் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சா போவீங்களான்னு கேட்கறாரு. இன்னும் அவர் அந்த 60-70 தாண்டவே இல்லை. புரியுதுங்களா? ஓ நீ எனக்கு நேரா பேசினா நான் யோசிப்பேன், நீ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறியா, நான் எவ்வளவு பெரிய ஆள், எனக்கே நீ வாட்ஸ்அப்ல அனுப்புற, உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, அவ்வளவு சின்ன பையன் தானே நீ, மரியாதை இருக்கா உனக்கு, நேரில் கூப்பிடணும் மரியாதை கூட தெரியாது அப்படின்றதுதான் இங்க மீனிங். அதை இன்டைரக்டா இப்படிதான் சொல்லி காட்டுறாங்க. இந்த சின்ன பையன் தலைமை ஏற்று நம்மளெல்லாம் வழி நடத்துறது இவங்க யாருக்குமே பிடிக்கல. அதனால மக்கள் எல்லாரையும் மறந்தாச்சு, தான் கட்சிகளை காப்பாத்திக்கணும்,
இப்ப அதுதான் முக்கியம். நீ மத சார்பற்ற கூட்டணியோ மத சார்பான கூட்டணியோ ஏடிஎம்கேஓ டிஎம்கேஓ எல்லாம் இப்ப வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னாயி தட்டுக்குள்ள சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க. எனக்கு ஒரு படம் சீன் தான் ஞாபகம் வருது. தெலுங்குல ஆர்யா 2 படம் இருக்கு, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஹீரோயின் காஜல் அகர்வால் அவங்க அப்பா வந்து பொண்ணுக்கு கல்யாணம் ரெடி பண்ணுவார். அதை நிறுத்துறதுக்கு அல்லு அர்ஜுன் வருவாரு. அந்த 2 கும்பலும் கத்தி கடப்பாரை தூக்கிக்கிட்டு சண்டை போட பிளான் பண்ணுவாங்க. இவனை குத்திடுவானோன்னு பயந்துகிட்டு இவர் கத்தியை ஒடிச்சு வச்சுட்டு இருப்பாரு. அவன் இவனை குத்திடுவானோன்ட்டு இவங்க ஒரு பக்கம் கத்தியை ஒடிச்சு வச்சுக்கிட்டே பயந்துட்டு சாப்பாடு சாப்பிடும்போது கூட அந்த சாப்பாடை நாய்க்கு ஊட்டிட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எங்க ஏதாவது வச்சிட போறாங்களோ, நாய்க்கு விட்டுட்டு ஏன் சாப்பிடுவாங்க அப்படின்னா ஏதாவது கலந்து வச்சிருவாங்களோ, நமக்கு ரிஸ்க் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பயமா சாப்பிடுவாங்க. ஆனா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம், சம்மந்தி ஆக போறாங்களாமா. இந்த சீன் ஏன் சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட இந்த சீன் தான் இப்ப இந்த 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா, நீ என்ன வெட்டுவியா நான் உன்னை வெட்டுவேனா, நீ எனக்கு வெட்டியா நான் உனக்கு வெப்பனா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து தான் நடந்துப்பாங்க. அந்த காமெடியும் நம்ம பார்க்க தான் போறோம். ஆனா இவங்க எல்லாரையும் அந்த மாதிரி ஒண்ணு நடந்தது அப்படின்னா, தலைவர் விஜய் அவர்கள் எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்தாரு, எதிர்கட்சி தலைவரா வந்து உட்கார்ந்தாருன்னா அப்புறம் இருக்கு எல்லாருக்கும் இருக்குப்பா. நிஜமாவே பெரிய பெரிய கண்டென்ட்ஸ் அன்னைக்கு நடக்கும். ஒவ்வொருத்தனையும் கேட்கிற கேள்வியில பதில் சொல்ல முடியாம திணறிக்கிட்டு அழுவணும். அதை நம்ம நேரடியா பார்க்கணும், வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரியான ஒரு சீன் நடக்கிறதுக்கு. ஆனா இப்போ வரைக்குமே மனசை விடாம இருக்கிற நம்ம தமிழக வெற்றி கழக நண்பர்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள் எல்லாருமே சிஎம் ஆயிடுவார் நம்பிட்டு இருக்கோம்ல, அந்த நம்பிக்கையை விட்டுறாம இருக்கும். ஆனா எது நடந்தாலும் நல்லதுக்கே நினைச்சுக்கோங்க. திருப்பியும் சொல்றோம், நம்ம திருப்பி நம்ம வீடியோல சொல்றது, எது நடந்தாலும் நம்ம நன்மைக்கு, தலைவர் அவர்களின் நன்மைக்கே நினைச்சுக்கோங்க. இதுல எதுவுமே வன்முறை கையில தூக்குறதோ அங்க ஆஹா ஓன்றதோ யார்கிட்டையும் ஆர்கியூ பண்றதோ எதுவுமே வேணாம், அமைதியா கடந்து போவோம். ஆனா ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய லைஃப் டைம்லயே எங்கேயுமே இந்த அளவுக்கு பெருமைப்பட்ட நான்னா தெரியல, நிஜமா தெரியல, ஞாபகம் இல்லை. ஆனா இப்போ ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சின்ன அங்கமா நாங்களும் இருக்கோம் அப்படின்றது. காரணம் என்னன்னா, தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுல இருந்து இந்த அரசியல்ல நடக்கிற அந்த மேஜிக்ஸ் இருக்கு பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவங்களே வந்து நம்ம தலைவரை சும்மா விட்டு இருந்தாலே அவரா வந்திருப்பாரு, பேசியிருப்பாரு, ஏதோ ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருப்பாருன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இவங்க பயந்து எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்றத காட்டுறதுக்கு அங்கிருந்து இவரை குத்த ஆரம்பிச்சு, கொடைய ஆரம்பிச்சு, அதை பண்ணி இதை பண்ணி கீழே போட்டு மிதிச்சு வாயால வசைப்பாடி என்னென்னமோ பண்ணாங்கல்ல, அப்படியே ஒரு படியா வளர்ந்துட்டு வந்தாரு. தலைவர் விஜய் அவர்களை வந்து இப்போ நேஷனல் மீடியா வரைக்கும் டெய்லி இவரையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டதுல இவங்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு, உண்மைதான். ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே பிசுறு தட்டாம தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய லைன் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போறாரு பாருங்க. என்னதான் நடக்கட்டும், எனக்கு நான் வந்ததை நிறைய பார்த்துட்டேன், இன்னமும் பார்க்க நான் ரெடியா தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் வழியில நிம்மதியா சைலண்டா அவர் வேலையை பார்த்துக்கிட்டு மக்களுக்கு என்ன பண்ண முடியும் மனசுல அந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சுட்டு போயிட்டு இருக்காருல்ல. நிஜமா இவருக்கு கீழே நாங்க வேலை பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளை பின்ன என்ன மாதிரி ஒரு 10 பேர் இல்லை என் பிள்ளைகளையும் நான் சொல்வேன், இவரை மாதிரி பாரு, இவரு தான் நல்ல ஒரு அரசியல் தலைவர். உங்க லைஃப் டைம்ல நாளைக்கு உங்க ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இருக்கவங்களாம் சொல்றீங்கன்னா மிகப்பெரிய ஆகச்சிறந்த அரசியல் தலைவர் யாருன்னா இவரை மட்டும் காட்டுங்க, வேற யாருமே காட்டாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறாரு. எல்லாரையும் ஆட்டம் காண வச்சுட்டாரு. பயம் அவ்வளவு வேலை செய்யுதுங்க இவங்களுக்கு. எங்க நம்ம சுருட்டின பணம் எல்லாம் வெளியே போயிடுமோ, எங்க நம்மளுடைய உள்ள இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே வந்துருமோ, கண்டதுமே வெளியே வருமே, அப்புறம் கேட்க கூடாததும் பார்க்க கூடாததும் எல்லாம் வரும் போல இருக்கு. அதனால பயந்துகிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சு என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில இது 2ம் கூட்டணி சேர்றாங்கன்னு நினைக்கிறது பாருங்க. ஐயோயோ, சான்ஸே இல்லை. மனுஷன் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கணும். இப்ப நேஷனல் மீடியாஸ் மட்டும் தானே கவர் பண்ணிட்டு இருக்கு, எதிர்கட்சி தலைவரா உட்காரட்டும், இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் பேச போறாங்க இப்ப நம்ம தலைவர். வெயிட் அண்ட் வாட்ச்.